ஆண்டி, ஏன் அங்க நிக்கிறீங்க? ஏன் பக்கத்துல வாங்க. பக்கத்துல வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க ஆண்டி, வாங்க. ஆண்டி, என்னதான் இருந்தாலும் நீங்க தான் என்னுடைய மூத்த அத்தை. உங்க ஆசீர்வாதம் முக்கியம் அத்தை. அதனால என்ன இப்ப நீங்க தான் ஆர்த்தி எடுத்து ரூமுக்கு கூட்டிட்டு போகணும். சரின்னு சொல்லுங்க ஆண்டி. சரிம்மா. தேங்க்யூ ஆண்டி. அக்கா, ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? நாளைக்கு கல்யாண ஆல்பம் பாக்கும்போது போட்டோல இப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு இருந்தா பாக்க நல்லாவா இருக்கும்? சிரிச்ச முகமா இருங்கக்கா. இப்ப எப்படி இருக்கு? ஆமா, நிலா சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நிலா கூடவே இருந்து நடக்கிற எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் கண் குளிர பார்த்து ரசிக்கணும். அங்க ஐயர் மாப்பிள்ளை வரலன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நீ எங்க போயிருந்த? பாட்டி, சித்துவை கூப்பிட போன பாட்டி. போலாமா? வாங்க. ஆகாஷ் நில்லு. மாப்பிள்ளை அழைப்பு உனக்குதான். இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்த? பாட்டி, என்ன பாட்டி பேசுறீங்க? இந்த சடங்குல சித்து என் கூட இருக்க வேண்டாமா? எதுக்கு இருக்கணும்? இவன் யார் நமக்கு? முதல்ல இவனை இங்க இருந்து போ சொல்லு. டேய், போடா இங்க இருந்து. பாட்டி, என்னது? எதுக்கு சித்து இப்படி இன்சல்ட் பண்றீங்க? ஆகாஷ், உனக்கு இவனை பத்தி சரியா தெரியல. இவனும் இவன் அம்மா கூட சேர்ந்துகிட்டு நடக்க போற இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காகத்தான் இங்க வந்திருக்காங்க. இது புரியாம எப்ப பார்த்தாலும் இவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க. பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல பாட்டி. சித்து ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்லாம சித்து என்னோட அண்ணன் வேற. அந்த வகையில பார்த்தா சித்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணமே நடக்கணும். ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் நடக்குது. எனக்கு நடக்கிற எல்லா சடங்குலையும் என் அண்ணங்கிற முறையில சித்து என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பாட்டி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பாட்டி. ஆகாஷ், நீ தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. இவனை முதல்ல போ சொல்லுங்கிற. பாட்டி, நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு பாட்டி பிரச்சனை பண்றீங்க? இத பாருங்க, சித்துவால எந்த பிரச்சனையும் வராது. இவன் என் கூடவே இருக்கட்டும். என்ன ஆகாஷ், இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? பாட்டி ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லா சடங்கையும் முடிக்க வேண்டாமா? ஏய், நீ இவன் கூட இருக்கிறது சரி. ஆனா இந்த கல்யாணத்துல உன்னாலேயோ உன் அம்மாவாலேயோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சீக்கிரமா வா. முதல்ல நீங்க 2 பேரும் வந்து நலுங்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நீ, அப்புறம் தென்றல், அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் வந்து நலுங்க வைக்கிறோம். வா சாரதா, வந்து ஆரம்பி. ஆண்டி, வாங்க ஆண்டி. டைம் ஆகுதுல்ல. அடுத்த சங்கீத் ப்ரோக்ராம் வேற இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடுறதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்து நலங்க ஆரம்பிங்க. அம்மா, அவங்கதான் வரமாட்டேங்கிறாங்கல்ல, எதுக்கு வற்புறுத்துறீங்க? நீங்களே முதல்ல ஆரம்பிச்சிருங்களேன். இல்ல இல்ல லட்சுமி, சாரதா தான் ஆரம்பிக்கணும்.
தென்றல் வாமா. ஆண்டாளம்மா ஃபோன் நம்பர் ஏதோ ஃபேன்சி நம்பர் ஆச்சு. ஞாபகம் வந்துருச்சு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. அப்புறம் வீட்ல இருந்து யாரும் வரலையா? இல்லம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். யாரோட நம்பர் இது? புதுசா இருக்கு. ஒருவேளை ஜோசியர் அம்பலமான சொன்ன மாதிரி யாராவது மரண செய்தி சொல்ல போன் பண்றாங்களோ? நீங்க போங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்கம்மா. ஹலோ அம்மா, நான் வீரபாகு பேசுறேம்மா. ஹலோ, சரியா கேக்கல, சத்தமா பேசுங்க. அம்மா, நான் இப்ப சத்தமா பேச முடியாதுமா. நான் இப்ப லாக்அப்ல இருக்கேம்மா. எல்லாம் அந்த நிலா பண்ண வேலை. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? அம்மா, என் குரல் உங்களுக்கு தெரியலையா? நான் உங்கள்ட்ட பேசணுங்கிறதுக்காக இங்க ஒருத்தனுக்கு 199 ரூபா ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிருக்கேம்மா. என்னது? ரீசார்ஜ்? ஆமாமா, ரீசார்ஜ் தான். இப்ப கேக்குதாமா? அதுவும் 199 ரூபா ரீசார்ஜ். 1 month டாக் டைம். டெய்லி 1 GB ஃப்ரீமா. யோ, என் நம்பர் ஒன்னும் ப்ரீபெய்டு இல்ல, போஸ்ட் பெய்டு. இது கூட தெரியாம நீ எல்லாம் எதுக்கியா கால் சென்டர்ல ஒர்க் பண்ற? நேரங்கிட்ட நேரத்துல போனை பண்ணி ரீசார்ஜ் பண்ணட்டுமா ரீவைண்ட் சார்ஜ் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு இருக்க. போன வையா. அம்மா அம்மா அம்மா, தயவு செய்து போனை கட் பண்ணிடாதீங்கம்மா. நான் உங்க வீரபாகுமா. ஹலோ அம்மா. அம்மா, கொஞ்சம் வெளியில போய் யாருன்னு கேட்டுட்டு வரியா? சரிங்கம்மா, சொல்லுங்க. அம்மா இங்க வா, இந்தா போன இங்க வா. இங்க கொண்டு போய் மேல வை. போ. சரி. இதோ கேட்டு வந்துடுறேம்மா. ஹலோ அம்மா, இப்ப கேக்குதா? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அம்மா, நான் வீரபாகு பேசுறேம்மா. கேக்குதா? அம்மா, அந்த நிலா என்னை போலீஸ்ல மாட்டி விட்டாமா. நான் இப்ப லாக்அப்ல இருந்து தான் பேசுறேன். அந்த நிலாவை நம்பாதீங்கம்மா. அவ ஜாதகம் ஒரிஜினல் இல்ல. எங்க அத்தாச்சி நிலாவும் சேர்ந்து தென்றல் ஜாதகம் மாதிரியே மாத்தி எழுதி உங்களை ஏமாத்திட்டாங்கம்மா. இனி நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா நான் நிலாவோட ஒரிஜினல் ஜாதகத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேம்மா. அப்படின்னா நீங்க வெளியவே வரக்கூடாது கொழுந்தனாரே. ஐயோ, போன் இவங்க கைக்கு எப்படி போச்சு? ஹலோ, யார் பேசுறது? உங்க அத்தாச்சி தான். என்ன லட்சுமி, யார் போன் பண்ணது? அம்மா, நீங்க இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எதுவுமே தெரியாம உங்களுக்கு போன் பண்ணி லோன் வேணுமான்னு கேக்குறாமா. நீங்களே 1000 பேருக்கு லோன் குடுக்கற அளவுக்கு வசதியா இருக்கீங்க. உங்ககிட்ட போய் லோன் வேணுமான்னு கேட்டா அதான் நல்லா திட்டிட்டு போனை வச்சுட்டேன். சரியாதான் பண்ணிருக்கேன். ஆமா, என் போன் எங்க? இல்லம்மா, போன் பேசிட்டே இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயி போச்சு. சரின்னு அப்படியே சார்ஜ்ல போட்டேம்மா. சார்ஜ் ஆனது நானே எடுத்துட்டு வந்து தரேன். சரி லட்சுமி, சரி. இந்த அம்மா புத்திசாலி நினைச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல போல இருக்க. நம்ம என்ன சொன்னாலும் இந்த அம்மா நம்புது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிலா அந்த அம்மாவை ஈஸியா சமாளிச்சிருவான்னு எனக்கு இப்பவே நம்பிக்கை வந்துருச்சு. கல்யாண பொண்ணு இங்க இருந்தாதானே கல்யாணம் நடக்கும். பேசாம கல்யாண பொண்ணையே கடத்திட்டா எப்படி கல்யாணம் நடக்கும்? கடத்திருவோம் கடத்திருவோம். எப்படி கடத்தலாம்? சாம்பார் அண்டா மூடி. இந்த சாம்பார் அண்டாக்குள்ள பொண்ணை வச்சு மூடிடுவோமா? வேணாம். சாம்பார் வைக்கும் போது சாதாரணமா கண்டுபிடிச்சிருவானுங்க. பெட்டரா யோசிப்போம். வேற எப்படி கடத்தலாம்? இட்லி குண்டா வேண்டாம். அவுச்சாலும் அவுச்சிருவானுங்க, போலீஸ் கேஸ் ஆயிரும். ஐடியா. கல்யாண பொண்ண இந்த கோணி பைக்குள்ள வச்சு கடத்திட்டா மேட்ரு முடிஞ்சதுல.
கடத்திருவோம். இந்த கோணி பையி நிலாவுக்கு கரெக்டா இருக்குமா? நிலாவும் நானும் ஒரே ஹைட் தானே. என்ன அவன் ஹை ஹீல்ஸ் போடுவா, நான் போட மாட்டேன். இந்த கோணிக்குள்ள தூக்கி போடும்போது செருப்பு கட்டி தூக்கி போட்டுருவோம், அவ்வளவுதானே. அதுக்கு முன்னாடி இந்த கோணி பை கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துருவோம். என்ன நமக்கே இடுப்பு வரைக்கும் தான் போகுது, இது செட் ஆகாது. இது அதுக்கு அடுத்த சைஸ் போல, இதுவும் செட் ஆகாது. பேய் படத்துல வர பெரிய கோணி மாதிரியே இருக்கு, இது செட் ஆகும் நினைக்கிறேன். பாப்போம். கிளி 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 கிளி. ஆஹா, இந்த ட்ரெஸ் நல்லாதான் பாருக்கு, அளவெடுத்து தச்ச மாதிரி கணக்கு கச்சிதமா வேற இருக்க. இது கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். அவ கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். நல்லா தானையா இருக்கு, ஆனா காத்து வசதி தான் இல்ல. பேசாம நிலாவுக்கு ஒரு குட்டி ஃபேன் வாங்கி வச்சிருவோமா? காசு வேற கம்மியா இருக்க. ஐயோ, ஹலோ ஹலோ, யாரது? யாரு உள்ள வச்சு கட்டுறது? அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்கன்றல. ஹலோ, இங்க பாருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இத உள்ள வச்சு விளையாடிட்டு இருக்காதீங்க, அவுத்து விடுங்க. நான் ரொம்ப கோவக்காரன், அவுத்து விடுங்கன்றல. வெரி ஸ்டூபிட். காது கேக்கல உனக்கு? காது என்ன வச்சிருக்க? ஐயப்பா. தென்றல், அட்டெண்ட் பண்ணி தான் பேச. ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது, அதான் திரும்ப திரும்ப போன் பண்றாங்க போல இருக்கு. இந்த நம்பர் யாருதுன்னே தெரியல அத்தை. ஒருவேளை சிரித்த கூட அவன் போனை தொலைச்சிட்டு வேற யார் போன்ல இருந்தாவது கூப்பிடலாம்ல. அப்படியா சொல்றீங்க? ஹலோ, என்னமா போன் எடுக்காம திரும்ப திரும்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்க? யார் நீங்க? என் குரலை உன்னாலையும் கண்டுபிடிக்க முடியலையாமா? நான் தாமா உன் சித்தப்பா வீரபாபு பேசுறேன். சித்தப்பா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன். ஐயோ தென்றல் தென்றல் தென்றல், கட் பண்ணிடாதம்மா. இப்போதைக்கு சித்தப்பா உன்னாலதாம்மா காப்பாத்த முடியும். என்ன சொல்றீங்க? காப்பாத்துற அளவுக்கு நீங்க அப்படி என்ன கஷ்டத்துல இருக்கீங்க? சித்தப்பாவை போலீஸ் பிடிச்சு லாக்கப்ல வச்சிருக்காங்கம்மா. நீதாம்மா யாராவது ஒரு வக்கீல கூட்டு வந்து என்ன காப்பாத்தணும். சித்தப்பா, உங்களுக்கு இதே வேலையா போச்சா? ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி மாசத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க உள்ள போயிடுவீங்கல்ல? உங்களை சித்தப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. போனை வைங்க முதல்ல. தென்றல் தென்றல் தென்றல், போனை வச்சிடாதம்மா. என்ன லாக்கப்க்கு அனுப்புனதே உன் அம்மாவும் உன் தங்கச்சி நிலாவும் தாம்மா. சரி, நாங்க ஒரு வக்கீலோட வரோம். சரிம்மா, சீக்கிரமா போலாம். வா. இந்தாப்பா, ரொம்ப நன்றி. பங்க இருக்கட்டும். நிலா, எனக்கே ஆட்டம் காட்டிட்டில்ல, வர்றேன்டி. மண்டபத்துக்கு வந்து இந்த ஜாதக நோட்டை வச்சு உன் கல்யாண கனவை எப்படி கலைக்கிறேன்னு பாரு. கான்ஸ்டபிள் திறந்து விடு. ஓகே சார். வரேன் சார். நன்றி சார். வாமா போலாம். நான் வரமா. சித்தப்பா, ஆண்டாள் அம்மா கிட்ட இருந்து நிலா வாழ்க்கையை காப்பாத்த உங்ககிட்ட ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு இப்பவாது சொல்லுங்க சித்தப்பா. அந்த ரகசியம் இப்போதைக்கு இங்க இருக்கு. நீ மண்டபத்துக்கு வந்துருமா, அது என்ன ரகசியங்கிறத உன் அம்மாவுக்கும் உன் தங்கச்சிக்கும் முன்னாடியே சொல்றேன். சரியா? வாங்க. சித்தப்பா, ஒழுங்கா மண்டபத்துக்குள்ள சோறு குதிக்க காப்பாத்துறா, காப்பாத்து. டேய், லொகேஷன் தெரியாம நான் எப்பறம் உன்னை கண்டுபிடிக்கிறது? ஐயோ டேய், நேரங்காலம் தெரியாம காமெடி பண்றேன்னு கடுப்பேத்தாதடா. சோறுமே உனக்கு பக்கத்துல தான்டா இருக்கு, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துறா. வாடா 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 வாடா. சரி சரி வரேன், கத்தாத. போன வை. வருவானா மாட்டானா?
மச்சான், இதான் ஸ்டோர் ரூம் மச்சான். இங்கதானே இருக்கேன்னா, ஆனா ஆளே காணோம். ஒருவேளை வேற ஸ்டோர் ரூமா இருக்குமோ? டேய் மச்சான், மச்சான் வந்துட்டியா? வாடா 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 வாடா, வந்து என்ன காப்பாத்துறா, சீக்கிரம் வாடா. டேய், எங்கதான்டா இருக்க? சத்தம் மட்டும் தான் கேக்குது, ஆளை காணோம். இங்க மூட்டையா கிடக்குதுல, அதுல ஒரு மூட்டைக்குள்ள மூட்டையா இருக்கேன்டா. மூட்டைக்குள்ளையா? லெக் மூவ்மெண்ட் போடுற தெரியுதான்னு பாரு. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரிசப்ஷன்ல ஆடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து அவுத்து விடுறா. இருடா வரேன். வாடா டேய், வாடா. என்னடா இது? எப்படா உள்ள வந்து மாட்டினா? அவுத்து விடுறா, அவுத்து விடுறா. மூச்சு முட்டுதுடா. டேய், பாத்து. டேய், என்னடா இது? யாரா உன்னை மூட்டைக்குள்ள கட்டி வச்சது? நானேதான். பின்ன என்னடா, நான் சும்மா விளையாட்டுக்காக என் ஹைட்டுக்கு இந்த கோணி கரெக்டா இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து எவனா ஒருத்த வந்து உள்ள வச்சு கட்டிட்டு போயிட்டான்டா. இந்த ஆளை எதுக்குடி நீ வெளியே எடுத்த? இவ வாழ்க்கைய ஆண்டாள் அம்மா கிட்ட இருந்து காப்பாத்த ஏதோ ஒரு ரகசிய சித்தப்பா கிட்ட இருக்காமே. அது தெரிஞ்சுதானே நீங்க இவரை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்கீங்க. அதான் நாங்க இவரை வெளியில கொண்டு வந்துட்டோம். சித்தப்பா, அது என்ன ரகசியம்னு இப்ப சொல்லுங்க சித்தப்பா. என்ன சொல்லிடட்டுமா? நீங்க பதறத பார்த்தா ஒருவேளை இவர் சொல்றது உண்மைதான் போல இருக்கு. சார், நீங்க தைரியமா அவங்க என்ன ரகசியத்தை மறைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஏங்க, இது எங்க குடும்ப விவகாரம். நீங்க எதுக்கு இதுல அனாவசியமா தலையிடுறீங்க? அம்மா, அத்தை எதுக்கு திட்டிட்டு இருக்க? அவங்க கரெக்டா தானே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் உன் கழுத்துல தாலியே ஏறல, அதுக்கப்புறம் தான் இந்த அத்தை நொத்தை எல்லாம். சும்மா இருமா. சித்தப்பா, நீங்க சொல்லுங்க. அது என்ன ரகசியம் சொல்லுங்க சித்தப்பா. அது என்னன்னா தென்றல்? சித்தப்பா, நீங்க சொல்லுங்க. அது என்ன ரகசியம் சொல்லுங்க சித்தப்பா. அது என்னன்னா தென்றல்? என்னையவா உள்ள வைக்கிறீங்க? என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. என்ன வீரபாகு, உனக்கு வயிற்று வலின்னு கேள்விப்பட்டேன். இப்ப பரவாயில்லையா? வயிற்று வலியா? யாருமா சொன்னது? இதோ லட்சுமி தான் சொன்னா. எனக்கு வயிற்று வலி நான் சொல்லி வச்சிருக்கீங்க. இருங்க, உங்களுக்கு நெஞ்சு வலியே வர வைக்கிறேன். என்ன வீரபாகு, அப்போ உனக்கு வயிற்று வலி இல்லையா? அம்மா, அது ஆமாமா, எனக்கு வயிற்று வலிதாம்மா. இருந்தாலும் உங்க வீட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணாம இருக்க முடியுமா? அதான் 2 மாத்திரையை முழுகிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஓகே ஓகே. அம்மா, நான் ஒரு புது நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணேம்மா. அந்த காலை யாரோ அட்டன் பண்ணிட்டு என்கிட்ட ரொம்ப ஏடா கூடமா பேசினாங்கம்மா. என்ன சொல்ற? என் போன்ல உன்கிட்ட யாரு ஏடா கூடமா பேசுவாங்க? லக்ஷ்மி, என் போனை நீதானே வச்சுக்கிட்டு இருந்த. அப்போ நீதான் இவங்கிட்ட அப்படி பேசுனியா? ஐயா அம்மா, நான் எங்கம்மா பேசினேன்? ஐயோம்மா, நான் பேசலம்மா. உங்க போன் அங்க சார்ஜ்ல போட்டிருந்தப்ப இவர் போன் பண்ணிருந்துப்பார் போல இருக்கு. அப்போ யாரோ எடுத்து திட்டி இருப்பாங்க போல இருக்கு. இன்னுமா என் போன் சார்ஜிங்ல இருக்கு? இந்நேரம் சார்ஜ் ஆயிருக்குமா? இதோ எடுத்துட்டு வந்தாங்க. வீரபாகு, இதுங்க 2 பேரும் இந்த கல்யாணத்துல எப்படி குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எந்நேரமும் இதுங்க 2த்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்கம்மா. சரி வீரபாகு, உனக்கு வயிற்று வலிக்குது இல்ல? மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட முடியாது.
ஆ, ஏதாவது பால் பிஸ்கட் இருந்தா ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. என்னது பால் பிஸ்கட்டா? ஐயோ, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா. நான் மட்டன் சிக்கனே சாப்பிட்டுக்கிறேன். ஏய், அப்போ உன் வயித்து வலி? அது பரவாயில்லம்மா, நான் சமாளிச்சுக்கிறேம்மா. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் கல்யாண சாப்பாடு சாப்பிடாம போனா உங்களுக்கு மரியாதை இருக்காதுல்ல? என் சித்தப்பா கிட்ட இந்த கல்யாண விஷயமா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அம்மாவும் நிலாவும் அவரை போலீஸ்ல மாட்டி விட்டு லாக்அப்ல உட்கார வச்சுட்டாங்க. ஆனா நானும் சாரதாத்தையும் ஒரு லாயரை வச்சு அவரை ஜாமீன்ல எடுத்து இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன, உன் சித்தப்பா கிட்ட அந்த ரகசியம் என்னன்னு கேட்ட வேண்டியதானே? இந்த சித்தப்பா அப்புறம் சொல்றேன்னு இழுத்துட்டு இருக்காரு. இங்க பாரு, நீதான் ஹெல்ப் பண்ணணும். அவர் போக்கிலேயே போய் அவர்கிட்ட இருந்து இந்த ரகசியத்தை எப்படியாவது வாங்கணும். முடியுமா? என்ன தென்றல் இப்படி கேட்டுப்புட்ட? அந்த ஆளுக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இது போதுமே, இது போதும். அந்த ஆள்கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை எப்படி கறக்குறேன்னு மட்டும் பாரு. ஆமா, இப்ப அந்த ஆளு எங்க இருக்காரு? இப்பதான் சாப்பிட போயிருக்காரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏய் சித்த, என்ன சொல்லு. இதையாவது உருப்படியா பண்ணுவியா? கண்டிப்பா நான் இதை பண்ணலனா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன லாக்அப்ல உட்கார வச்சவனி, கல்யாணத்துக்கு அப்புறம் எவனாவது கூலிப்படையை சேர்ந்தவனை ஏற்பாடு பண்ணி என்ன நீ கொலையே செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சித்தப்பா. உன்னையும் உன் அம்மாவையும் நான் இனிமே சாகுற வரைக்கும் நம்பவே மாட்டேன். உன் ஜாதக ரகசியத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்ப ஆண்டாளம்மா கிட்ட சொல்லணும்னு எனக்கு மூடு வருதோ அப்பவே சொல்லிடுவேன். எனக்கு அந்த ரகசியத்தை இப்பவே ஆண்டாளம்மாட்ட சொல்லணும் போல இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? அங்க பாருங்க அம்மா. ஒரு நிமிஷமா. தம்பி 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 நில்லுங்க தம்பி. என்ன? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அம்மா, அது என்னன்னா தம்பி இருங்க தாச்சி, நான் சொல்லிடுறேன். என்ன தடுக்காதீங்க. என்ன தடுத்தீங்கன்னா நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன்ல. என்ன விஷயம்? அம்மா, அது என்னன்னா அம்மா, அது வந்துமா. வந்து போயின்னு இழுக்காம சீக்கிரமா என்னன்னு சொல்லி தொலை. அது இல்லம்மா, உங்க வீட்டு கல்யாண விருந்த சாப்பிட்டனா அருமையா இருந்துச்சுமா. இப்படி ஒரு கல்யாண விருந்த இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லம்மா. உங்க விருந்த சாப்பிட்டதும் என் வயிற்று வெளியே பறந்து போயிருச்சுன்னா பாத்துக்கீங்களே, அந்த அளவுக்கு அருமையான சாப்பாடுமா. இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அத்தாச்சி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தடுக்கிறாங்கம்மா. என்ன லட்சுமி, வீரபாபு நல்ல விஷயத்தை தானே என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதையே சொல்ல விடாம தடுக்க நினைக்கிற? வேற எதுக்கு? நீங்க சந்தோஷப்படுறத அத்தாச்சி விரும்பல, அதான் என்ன சொல்ல விடாம தடுக்கிறாங்க. என்ன அத்தாச்சி, அப்படித்தானே? ஏன் தம்பி, என் அத்தாச்சிக்கு எவ்வளவு மோசமான புத்தி பாத்தீங்களாமா? நீங்க குடுக்குற எல்லா வசதியையும் சந்தோஷமா அவங்க அனுபவிச்சுக்கணும். ஆனா அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட மனசை திறந்து சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த கூடாது. ஐயோ, நாம இவ்வளவு நேரம் பாதுகாத்த நிலாவோட ஜாதக நோட்டு இவன் கையில மாட்டிக்கிச்சு. யார் இவன்? என்ன இவன் இந்த நோட்டை ஆந்த பாக்குற மாதிரி பாக்குறான்? ஒருவேளை இந்த ஆந்த கண்ணனுக்கு இந்த நோட்டு முக்கியமான நோட்டா இருக்குமோ? அப்ப இந்த நோட்டை குடுக்கிற மாதிரி இவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துட வேண்டியதுதான்.
உங்க சட்டைக்குள்ள இருந்து இந்த நோட்டு கீழே விழுந்துருச்சு சார். நீங்க இத கவனிக்காம போய்கிட்டு இருக்கீங்க சார். இது ஒண்ணும் முக்கியமான நோட்டு இல்லையா சார்? அத கொடுங்க தம்பி, முக்கியமான நோட்டு தான். என்ன இப்படி புடுங்குறான்? ஆஹா, இந்த நோட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாம அவனாவே நம்மள்ட்ட கொடுத்துட்டான். இவன் நம்மளோட கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. சார் என்ன சார், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா? தேங்க்ஸ் தம்பி. ஏ சொத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்களா? அந்த சந்தோஷத்துல தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். எல்லா சரகையும் எனக்கே ஊத்திட்டீங்க. நீங்க கொஞ்சம் குடிங்க தம்பி. இல்ல சார், எனக்கு போதும். ரொம்ப சரக்கு அடிச்சு மட்டையாயிட்டோம்னா அப்புறம் காலையில கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ண முடியாம போயிரும்ல. எது கல்யாணமா? சார் எதுக்கு இப்ப லாரி இன்ஜின்ல மாட்டின எலி மாதிரி சிரிக்கிறீங்க? என்ன தம்பி, நடக்காத கல்யாணத்துக்காக சரக்கு அடிக்கிறத தள்ளி போறிய தம்பி. அந்த கண்ணா உளர ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவன் கிட்ட இருந்து மொத்தமா அந்த ரகசியத்தை கறந்துட வேண்டியதுதான். என்ன சார் சொல்றீங்க? நடக்காத கல்யாணமா? ஆமா. ஏன் சார் நடக்காது? என்னாலதான். புரியலையே சார். நான் இங்க வந்திருக்கது இந்த கல்யாணத்துல பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு தான். என்ன சார் சொல்றீங்க? சொந்த அண்ணன் பொண்ணோட கல்யாணத்துல எதுக்கு பிரச்சனை பண்ண போறீங்க? அவளை என் அண்ணன் பொண்ணுன்னு சொல்லாதப்பா. அப்ப தம்பி பொண்ணுன்னு சொல்லவா சார்? அட என்னப்பா நீ. அவளும் அவ அம்மாவும் என்னைய ஒரு 4 முழுக்க லாக்கப்ல உட்கார வச்சுட்டாங்க தெரியுமா? அட பாவமே. ஏன் சார், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இந்த கல்யாண சம்பந்தமா என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. நான் அந்த ரகசியத்தை ஆண்டாள் அம்மா கிட்ட தெரியப்படுத்திட்டா இந்த கல்யாணமே நடக்காது. அதனால நிலாவும் அவ அம்மாவும் என் பேர்ல பொய்யா ஒரு புகாரை கொடுத்து போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க. அச்சச்சோ. போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? இதுக்கு மேலேயும் நான் இந்த கல்யாணத்தை நடக்க விடலாமா? கூடாதுதான். நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கங்க. ஆனா இத பத்தி யாருக்கிட்டையும் வாயை திறக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ குடு. பைத்தியமே. ரகசியம். அட நாதாரி பயலே, இதையாரா இவ்வளவு நேரம் எழுதிக்கிட்டு இருந்த? காலையில இந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த ரகசியம் என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்ப உனக்கும் தெரியும். யோ, என்ன டென்ஷன் பண்ணாதயா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? யோ இல்லையா, எனக்கு மட்டுமாவது அந்த ரகசியம் என்னன்னு சொல்லியா, இல்லனா மண்டை வெடிச்சிரும். எல்லாம் இங்க இருக்கு. எல்லாம் இங்க இருக்கு. எல்லாம் இங்க இருக்கு. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். குட் நைட். யோ யோ இரியா இரியா, சொல்லிட்டு போயா. யோ யோ சொல்லிட்டு போயா, சொல்லிட்டு போயா. யோ சுந்தராதியா, சொல்லிட்டு போயா. யோ 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 இரியா. யோ யோ இந்தாயா. யோ 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 ஆண்டகடா. யோ என்னாச்சு? சித்தப்பாவை ஃபாலோ பண்ணியா? என்னாச்சு? ஏன் இப்படி உம்மன் இருக்க? என் சித்தப்பா என்ன ரகசியத்தை மறைக்கிறாருன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? அட போமா நீ வேற. உன் சித்தப்பால ஒரு மனுஷனா? சுத்த மானகிட்டவனா இருக்கான். ஏய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம எதுக்காக அவர் திட்டிட்டு இருக்க? திட்டதோட விட்டுறேன்னு சந்தோஷப்படு. அந்த ஆளெல்லாம் கழுத்தை நெரிச்சே கொல்லணும். ஏன் இப்படி பேசுற? அந்த ஆளுக்கு நான் சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து பக்காவா லாக் பண்ண தென்றல். எப்படியாவது இந்த ரகசியத்தை சொல்லிடுவான்னு பார்த்தா போத ஏற ஏற சொல்ற மாதிரியே வந்துட்டு கடைசியில சொல்லாம ஏமாத்திடுறான் தென்றல். என்ன சொல்ற? அட ஆமாமா, அந்த ரகசியத்தை ரகசியன்றதுனால அத வெளியில சொல்லக்கூடாதுன்னு முரண்டு பிடிச்சான்.
சரி அத வாயில சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, அது என்ன ரகசியம்னு ஒரு பேப்பர்லயாவது எழுதி குடியான்னு கேட்டேன். எழுதி கொடுத்தாரா? கொடுத்தாரு. என்ன எழுதிருக்காரு? ஒரு நிமிஷம். என்ன இது? இதுல வெறும் ரகசியம்னு மட்டும்தான் எழுதிருக்கு. இதத்தான் உங்க செத்தப்பா எழுதி கொடுத்தான். நீ சொல்லி தொலையாண்டா. அண்ணே, நிலாவோட ஒரிஜினல் சாதகப்படி ஆண்டாள் அம்மா வீட்டுக்கு மருமகளா போனா கொஞ்ச நாள்ல ஆண்டாள் அம்மா உயிருக்கு ஆபத்து வந்துருமா. அண்ணே, அங்க என்னன்னு பாக்குற? என்ன கவுனினே? நிலாவுக்கு இப்படி ஒரு தப்பான சாதகம் இருக்கிறதுனால நம்ம அத்தாச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம குடும்ப சோசியர் மாசிலாமணி கிட்ட கெஞ்சி அவருக்கு பணத்தை கொடுத்து நிலாவோட ஜாதகத்தை தென்றல் ஜாதகம் மாதிரியே மாத்தி எழுதிட்டாங்கன்னே. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ இப்பவே நம்ம குடும்ப சோசியர் மாசிலாமணிக்கு போன போட்டு கேளு. என்ன இதெல்லாம்? அது வந்துங்க. ஐயோ, உட்காருங்க. ஐயோ, ஏங்க. அப்பா, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நல்லா இருக்கியா? அப்பாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாவி. என்ன லட்சுமி, என்ன ஆச்சு? இப்போ என் பொண்ணு கல்யாணம் நடக்க போற சமயத்துல என் புருஷனுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா. நிச்சயமா முகூர்த்த நேரம் நெருங்கிறதுக்குள்ள இங்க ஒரு மரணம் நடந்தே தீரும். அவரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அது மட்டும் இல்ல, அவர் கூட மெடிக்கல் டீமும் இங்க வராங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு மேலேயே ஒரு ரூமை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கேயே இருந்து உங்க அப்பாவை பத்திரமா பாத்துப்பாங்க. போதுமா? என்ன போதுமா? டாக்டர் வர வரைக்கும் எங்க அப்பாவை எப்படி வச்சிருக்க முடியும்? வந்துட்டாங்க பெருசா பேசுறதுக்கு. சித்து, வா நம்ம போலாம். வா. தென்றல் நில்லு. அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, டாக்டர் வந்துகிட்டு இருக்காருன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாண்டி. மா, என்னமா நீயும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அப்பா உயிரோட விளையாடிட்டு இருக்க? நாங்க கிளம்புறோம். சொன்ன கேளு தென்றல். இருங்க, என்னமாச்சு? யாருமா பேஷண்ட்? இவர்தான் டாக்டர். அப்படியா? உட்கார வைங்க. உட்கார சித்து. மெதுவா. பாத்து மெதுவாங்க. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? அதான் டாக்டர் சொல்லிட்டாருல, மேல ரூமுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு. போ மேல. இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்பாவை ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு போகணும். வாங்கப்பா. தென்றல், வீம்பு பண்றதுக்கு இது நேரம் இல்ல. முதல்ல அப்பாவை இங்கே டாக்டர்கிட்ட கூட்டு போலாண்டி. வா. அம்மா, அக்கா புரிஞ்சுக்கோக்கா. அனாவசியமா அப்பா உயிரோட விளையாடாத. யாரு? நானா விளையாடுறேன்? நீங்க தான் விளையாடிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல தென்றல், வேணாம் தென்றல். சொன்ன கேளுமா. விடுமா, என்ன போக விடுமா. அக்கா விடு. இவன் சரிப்பட்டு வரமாட்டா. நீ சண்முகத்தை மேல கூட்டிட்டு போ. ஏய், நீ விடுறி. விடுமா. நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. மத்தத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இப்ப கூட்டிட்டு போலாம். வாங்க. டாக்டர். மேடம், இப்போதைக்கு சேஃப் தான் மேடம்.
ஏதோ ஒரு ஹைப்பர் டென்ஷன்ல தான் அட்டாக் வந்திருக்கு. ஒரு 2-3 மணி நேரம் டீப் ஸ்லீப்ல இருந்தாருன்னா நார்மல் ஆயிடுவாரு. காலையில வரைக்கும் அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே? ஏய், நீதான் இந்த கல்யாணத்துல பிரச்சனையை உண்டு பண்றதுக்காக உன் அப்பங்கிட்ட எதையோ சொல்லி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சியா? நீ என்னதான் சதி வேலை பண்ணாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணாம ஒழுங்கா இரு சொல்லிட்டேன். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நிஜமாவே சண்முகம் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லல்ல? என்ன டாக்டர், ஏன் தயங்குறீங்க? அது அவரு கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. அவர் உயிர் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்ப வேணா உயிர் போக வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது. தேவைப்பட்டா இன்னும் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவு வேணும்னாலும் வர வச்சுக்கோங்க. ஆனா இந்த கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது சண்முகம் உயிரோட இருக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் மேடம். என்னையும் மீறி கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் உயிர் போச்சுன்னா என்ன பண்றது மேடம்? உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது ஆயிட்டா அவசரப்பட்டு யார்கிட்டயும் எதையும் தெரியப்படுத்திடாதீங்க. அவர் மயக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்லி கல்யாணம் முடிகிற வரைக்கும் சமாளிங்க. எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். புரியுதா? ஓகே மேடம். லக்ஷ்மி எழுந்துரு. என்ன லக்ஷ்மி இது? இல்லம்மா, நீங்க என் மாங்கலத்தை காப்பாத்தி கொடுத்துட்டீங்கம்மா. நீங்க மட்டும் மனசு வைக்கலன்னா என் புருஷனை நான் காப்பாத்திருக்க முடியுமான்னு தெரியல. நான் சாகர வரைக்கும் உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேம்மா. இப்படி எல்லாம் சொல்லாத லக்ஷ்மி. அதான் உன் புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா இரு. இத பாரு லட்சுமி, நான் நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எப்பவும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் எவ்வளவு வேணும்னாலும் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப சந்தோஷம்மா. உங்க ஆசைப்படி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நானும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு தாம்மா இருக்கேன். எனக்கு அந்த சாரதாவையும் தென்றலையும் நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு லட்சுமி. இந்த கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் உண்டாக்கணும் தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீ இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு லட்சுமி. சரிங்கம்மா, இத பாரு, இதோட நிறுத்திக்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த கல்யாணத்துல எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ணாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் வீரபாகு. அது எப்படி நடக்கும்? நான் நடக்க விட்டுவேனா? இப்பவே ஆண்டாள் அம்மா கிட்ட உங்க திருட்டுத்தனத்தை எல்லாம் காட்டி கொடுக்க போறேன். வேணாம், சொல்லிடாத. சொல்லிடுவியா நீ? அவருங்க ஐயோ, நல்ல வேலை உயிர் போகல. மயக்கத்துலதான் இருக்கா. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? காலையில கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனுக்கு மயக்கமே தெரியக்கூடாது. இப்போ இவனை இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு இந்த ரூம போடுற?
அம்மா இந்த கல்யாண மளிகை சாமான்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆடா கூடமா கடந்துச்சு, அதான் சரி பண்ண. திறந்து வச்சிருந்தா எலி பூனை எல்லாம் போயிடும்ல, அதனால தான் பூட்டிட்டேன். பரவாயில்லையே, உன் புருஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட நீ கல்யாண வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கியே, பாராட்ட வேண்டிய விஷயம்தான். வாங்க பாப்பலாம். லக்ஷ்மி, அந்த கதவு தர. எதுக்குமா? சமையல் மாஸ்டரு ஜல்லிக்கரண்டிய காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தாரு. அது இந்த ரூம்ல இருக்கான்னு பாக்கலாம். தொற. அவ்வளவுதானமா, நீங்க போங்க. நான் இருக்கா என்னன்னு பார்த்து தேடிட்டு இருந்துச்சுன்னா நான் எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க. பரவாயில்ல லக்ஷ்மி, நானும் உள்ள வந்து பாக்குறேன். தொற. ஒருவேளை பாத்ரூம்ல யாராவது கரண்டிய மறந்து போட்டிருப்பாங்களோ? என்னங்கயா பேசுறீங்க? சமைக்கிறதுக்கு உபயோகப்படுற பாத்திரத்தை போய் யாராச்சும் பாத்ரூம்ல வைப்பாங்களா? அதெல்லாம் இல்ல லட்சுமி, மண்டபத்தோட ஓனர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாத்ரூமை யாருமே யூஸ் பண்ணது இல்லையா, சுத்தமா தான் இருக்குமா. அதனால பாத்திரம் தேய்க்கிறவங்க இங்கேயே சில பாத்திரங்களை கழுவி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கரண்டிய மறந்து உள்ள வச்சிருக்கலாம் இல்லையா? நீ தள்ளு, நீ போப்பா, போய் பாரு. மாஸ்டர், மாஸ்டர், கரண்ட் கடிச்சிருச்சு, மொட்டை மாடல தான் இருந்துச்சு. இனிமேலாவது சாமான எல்லாம் எங்க இருக்கு எது இருக்குன்னு போய் ஒழுங்கா பாருங்க. போங்க. லக்ஷ்மி, நல்லா கதவை போட்டிட்டு வந்துரு. சரிங்க. ஐயோ, காத்து வராம 2 பேரும் செத்து தொலைஞ்சிட்டாங்கண்ணா. சித்தப்பா இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தான் அப்பா கிட்ட சொல்லிருக்காரு. அதனாலதான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அப்படி உங்க சித்தப்பா என்ன அதிர்ச்சியான விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பாரு? அது என்னன்னு தெரியலையா அத்தை? அப்பா வேற இப்ப கான்சியஸ் இல்லாம இருக்காரு. அவர்கிட்ட இப்ப கேட்கவும் முடியாது. அம்மாவும் நிலாவும் அந்த ரகசியம் என்னன்னு சொல்லவும் மாட்டாங்க. இப்ப யாருகிட்ட கேட்டு எப்படி அது என்ன ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. உன் சித்தப்பனுக்கு ஒரு வழி பண்ணிருக்கேன். புரியல. இரு வரேன். இது பாருடி, உன் சித்தப்பன் போதையில உன் ஜாதக ரகசியத்தை ஆண்டாளம்மா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் தெரியப்படுத்திடுவேன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப வீம்பு பிடிச்சான். நானும் வேணாம் வேணான்னு எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், கேட்கவே இல்ல. அப்புறம் அங்க பக்கத்துல ஒரு கட்டை கிடந்துச்சா, அதை எடுத்து மண்டல ஓங்கி ஒரு போடு போட்டேன். மயங்கி விழுந்துட்டான். நீயா? ஆமாண்டி, எனக்கு வேற வழி தெரியல. சரின்னு உன் சித்தப்பனை இழுத்துட்டு போய் அங்க அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்த பாத்ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு திரும்பி பாக்குறேன். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு அந்த பரட்ட தலையா இருப்பான சிறுத்தை அவன் நிக்கிறான்டி. ஐயோ, அப்புறம் உன் சித்தப்பங்கிட்ட என்ன ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க சொல்லி அக்கா தென்றாலும் அந்த சாரதாவும் அவனை ஏவி விட்டுருக்காங்க போல இருக்கு. அதனால அவன் நேரா எங்கிட்ட வந்து, நான் எதுக்காக சித்தப்பாவை அடிச்சேன், அப்படி என்னத்த ரகசியத்தை மறைக்கிறீங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி என்ன கேக்குறான். அவங்கிட்டயும் நான் தன்மையா தாண்டி பதில் சொன்னேன். அவன் கேக்கலையே. மறுபடியும் எனக்கு வேற வழி தெரியல. அதான் அங்க கடந்த கட்டையை எடுத்து அவன் மண்டையில போட்டேன். அவனும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாண்டி. இப்போ அவனையும் சித்தப்பா கூடவே படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரூமை பூட்டி சாவியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்டி. நிலா, இனிமே யாராலையும் உன் கல்யாணத்துல எந்த சிக்கலும் வராதுரி. நீ நிம்மதியாரு. என்னம்மா இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன வேற என்னடி பண்ண சொல்ற? ஏமா
நீ அடிச்ச அடியில அவங்க 2 பேரும் மயக்கத்துல தான் இருக்காங்களா இல்ல ஒரேடியா போய் சேர்ந்துட்டாங்களான்னு தெரியலையம்மா. ஐயோ, நீங்க 2 பேரும் எப்பவாவது இப்படி பொழப்புக்குத்தான் கிரிமினலா யோசிப்பீங்க. ஆனா நான் பொறப்புலயே கிரிமினல். என்னையெல்லாம் உங்களால குழப்பவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன பண்ணாலும் எப்படி யோசிச்சாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். போங்கடி போங்க, வேலைய பாருங்க. நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கு மேல எங்க பேச்ச நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க இஷ்டம். அத்தை, நீங்க வாங்க அத்தை, நாம சித்தப்பாவை தேடி கண்டுபிடிக்கலாம். இவளுங்க எப்படி சொல்லிட்டு போறாளுங்க? ஒருவேளை நிஜமாவே அந்த வீரபாபு கிட்ட இந்த கல்யாண சம்பந்தமா ஏதாவது ஆதாரம் இருக்குமா? நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தா இவளுங்க சொல்றதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கும் போல இருக்கே. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா. வாங்கம்மா. மா, என்னாச்சுமா? நான் கேக்குறதுக்கு மறைக்காம உண்மைய சொல்லணும். பொய் ஏதாவது சொன்னீங்கன்னு வைங்க, உங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். இந்த அம்மா ஏன் இப்படி பேசுறாங்க? ஒருவேளை நிலாவோட ஜாதக ரகசியம் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சோ? இப்போ வீரபாகு எங்க இருக்கா? உங்களைத்தான் கேக்குறேன். வீரபாகு எங்க? அம்மா, அந்த ஆளு குடிச்சிட்டு எங்க போய் விழுந்து கிடக்குறாரோ தெரியலையம்மா. நீங்க எதுக்குமா கேக்குறீங்க? இந்த கல்யாணம் சம்பந்தமா அவன்கிட்ட ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்காமே. என் சித்தப்பா கிட்ட எந்த ரகசியமும் இல்ல. நீங்க யார் பேச்சையும் கேட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க பிளீஸ் பாட்டி. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியே கிடைக்கும். அதுக்கப்புறம் என் அக்காவும் சாரதா ஆண்டியும் உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க பாட்டி. சரி, இப்போதைக்கு நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா அதுங்க சொல்ற மாதிரி வீரபாகு மூலமா கல்யாண விஷயத்துல ஏதாவது குழப்பம் வந்துச்சுன்னு வைங்களேன், உங்களை கொன்னே போட்டுருவேன். எங்க என்னங்க என்னங்க பண்றீங்க? எதுக்குங்க இத கழட்டுறீங்க? வேணாங்க, விடுங்க. ஐயோ, ஏங்க ஏங்க இப்போ ஏங்க இத கழட்டுறீங்க? தென்றல். என்னங்க தென்றல்? தென்றல், என்னாச்சு? என்ன அப்பா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியெல்லாம் இருக்காதுமா, ஏதாவது மனப்பிரமையா இருக்கும். இல்ல அத்தை, எனக்கு என்னமோ அப்பாக்கு கான்சியஸ் வந்துருச்சோ.
ஏங்க இதை கழட்டுறீங்க? தென்றல் எங்க? அம்மா தென்றல். தென்றல் என்னாச்சு? என்ன அப்பா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. தென்றல் எதுக்குங்க இப்ப நீங்க அவளை கூப்பிடுறீங்க? தென்றல், நீ எங்கம்மா இருக்க? என்னங்க நீங்க நல்லா தாங்க இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாங்க. படுங்க. என்னங்க அவளை நீங்க கூப்பிடாதீங்க. என்னங்க நான் சொல்றத கேளுங்க. அவளை கூப்பிடாதீங்க. என்ன வேணும்? என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க நீ? ஏற்கனவே அந்த ஆண்டாளம்மா நிலா கிட்ட இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கே எந்த ஒரு பதிலும் தெரியாம நான் பாட்டுக்கு தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த அம்மாவை ஏமாத்தி நிலாவோட ஜாதகத்தை மாத்தி எழுதிருக்க. இந்த விஷயம் மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னடி ஆகுறது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. ஒண்ணும் ஆகாதுங்க. நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். என்னடி பேசுற நீ? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லவா? ஏன் என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே அந்த ஆண்டாளம்மா தாலி அறுத்து வீசி எரியறதுக்கா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுங்க. அப்படிதாண்டி நடக்கும். என்னங்க பண்றீங்க? ஐயோ வேணாங்க. இருங்க நீங்க போக விடுங்க. லட்சுமி வழிவிடு. போக விட மாட்டேன். நீங்க போக கூடாது. இல்லங்க முடியாதுங்க. நான் உங்களை அனுப்ப மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்பா 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 எப்பப்பா கண் முழிச்சீங்க? என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? தென்றல் ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவரே இப்பதான் செத்து பழிச்சிருக்காரு. இந்த நேரத்துல அவர்கிட்ட என்ன எதிரி இப்ப விசாரணை பண்ணணுமா? கொஞ்சம் பேசாம எந்திரிச்சு வெளியே போ. டாக்டர் சொல்லுங்கப்பா. நிலா 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 என்ன? சீக்கிரம் வாங்க டாக்டர். சீக்கிரம் வாங்க டாக்டர். பாருங்க பேஷண்ட்டை என்னமா பண்றீங்க? எழுந்திருங்க. அப்படி வாங்க. நர்ஸ் உடனே இவருக்கு அந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. ஓகே சார். இன்னும் அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் குறையவே இல்லை. சும்மா இந்த மாதிரி அப்பப்போ அவருக்கு கான்சியஸ் வந்து போக தான் செய்யும். உடனே அவர் முழுசா சரியாயிட்டாருன்னு நினைச்சு அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க ப்ளீஸ். நல்லா சொல்லுங்க டாக்டர். தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னா கேட்டாதானே? டாக்டர் அப்பாவை இந்த ரூம்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு நான் எங்க அப்பாவை கொண்டு போறேன் டாக்டர். சீக்கிரமா அப்பாவுக்கு சம்மரி எழுதி கொடுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ஏமா நீ படிச்ச பொண்ணு தானம்மா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஹாஸ்பிட்டலை விட இங்க பெட்டரா தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா நீங்க பேஷண்ட்டை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வெளியில போங்கம்மா ப்ளீஸ்.
என்ன இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி வருமா அத்தை? ஆண்டாள் அம்மாவுக்கு தான் புரியலனா எங்க அம்மா கூடவா புரியல? என் அப்பா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த ஆண்டாள் அம்மாவை மட்டும் இல்ல அம்மாவை கூட சும்மா விட மாட்டேன். கவலைப்படாத தென்றல், உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, கடவுள் பாத்துக்குவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அதுக்குள்ள உன் சித்தப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நாம நிலா வாழ்க்கைய காப்பாத்த முடியும் தென்றல். கரெக்ட் தான் அத்தை. ஆனா சித்தப்பா எங்க இருக்காருன்னே தெரியலையே. அவரையும் காணும், அவரை ஃபாலோ பண்ண போன சிறுத்தையும் காணும். ரெண்டு பேரும் எங்கதான் போய் தொலைஞ்சாங்களோ. வா, நம்ம மண்டபம் முழுக்க தேடி பார்க்கலாம். வா தென்றல். என்னடா உன் அம்மாக்காரியும் உன் வருங்கால பொண்டாட்டியும் இந்த கல்யாணத்துல என்ன குழப்பம் பண்ணலான்னு ராவும் பகலுமா திட்டம் போட்டிருக்காளுங்க. நீயும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு ஏதாவது திட்டம் போடுறியா? ஆகாஷ், நீ இவனையும் நம்பாதேன்னு ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நீ கேட்க மாட்டேங்கிற. பாட்டி ப்ளீஸ், நீங்க சொல்ற மாதிரி சாரதா அம்மாவும் தென்றலும் அவங்களுக்கு இருக்கிற குழப்பத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிரச்சனை பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனா சித்து அப்படி இல்ல. இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். He is a gentleman. சித்துவால நிச்சயமா இந்த கல்யாணத்துல எந்த குழப்பமும் வராது பாட்டி. என்ன ப்ரோ, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா ப்ரோ. பாத்தீங்களா பாட்டி? நீங்க நம்பிக்கையோட போங்க பாட்டி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டேய், இவனை ஏதாவது குழப்பி விட்ட கொன்றுவேன் உன்னை. அத்தை, சிறுத்தை கால் பண்றான். அவன் கிட்ட பேசு, சீக்கிரமா அட்டெண்ட் பண்ணு. அவன் எங்க இருக்கான், உன் சித்தப்பாவை பார்த்தானான்னு கேளு. ஹலோ தென்றல். ஹலோ, ஏ சிறுத்தை, எங்க இருக்க நீ? உன்னை ராத்திரி எல்லாம் தேடிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? தென்றல், சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்து தென்றல். டேய், என்னடா சொல்ற? எங்க இருக்க நீ? நான் ஸ்டோர் ரூம்குள்ள இருக்கேன். ஸ்டோர்? நீ அங்க என்ன பண்ற? ஐயோ தென்றல், உன் அம்மா ராத்திரி என்னையும் சித்தப்பாவையும் ஒரு கட்டையால அடிச்சு மயக்கமாக்கிட்டாங்க. நாங்க இப்ப ஸ்டோர் ரூம்குள்ளதான் இருக்கோம். உன் அம்மா எங்களை உள்ள வச்சு வெளியில லாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. எனக்கு இப்பதான் மயக்க தெரிஞ்சிச்சு. உன் சித்தப்பா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. ஐயோ, சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்து தென்றல். சீக்கிரமா வா தென்றல். அந்த ஸ்டோர் ரூம் எங்கடா இருக்கு? ஐயோ, அது எந்த பக்கம்னு சொல்ல தெரியலையே. ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரம் வந்து கதவை திறந்து விடு தென்றல். என் போன்ல வேற சார்ஜ் இல்ல, ஆஃப் ஆக போகுது. தென்றல், கேக்குதா? ஹலோ 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 தென்றல், அம்மா தென்றல், சிறுத்தை குரல் மாதிரி இருக்கு. இருக்கீங்களா? தென்றல், சாரதாமா வந்துட்டீங்களா இல்லையா? டேய் சிறுத்தை, நாங்க வந்துட்டோம்டா. வந்துட்டீங்களா? ஏமா யாருமா நீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள ஒருத்தர் மாட்டிட்டு இருக்காரு சார். என்ன? டேய் சிறுத்தை, கதவை தட்டி காட்றா. யோ பைத்தியம், கேக்குதா? நான் உள்ள மாட்டிக்கிட்டு பாத்தீங்களா? இருக்கேன். பேசாம போயா. பெருப்பேத்திக்கிட்டு இருக்கேன். டோர் வெளியில லாக் பண்ணிருக்க. சாரி மேடம், என்கிட்ட வேற சாவி இருக்கு. இருங்க, நான் திறக்கிறேன். சீக்கிரம். எல்லாம் இவங்க அம்மா பண்ண வேலைடா. என்னையும் இவங்க சித்தப்பாவையும் ஒரு கட்டையால அடிச்சு உள்ள வச்சு அடிச்சிட்டு போயிட்டாங்கடா. என்னடா சொல்ற? எதுக்கு ஒன்னு அடிச்சாங்க? இவங்க சித்தப்பா கல்யாண சம்பந்தமா ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருல, அந்த பேச்சுவார்த்தையிலே நடந்த சம்பவம்டா இது. அப்போ சித்தப்பா அந்த ரகசியம் என்னன்னு சொல்லிட்டாரா? அட நீ வேற தென்றல், அதுக்குள்ளதான் உன் அம்மா வந்து இங்க ரெண்டு பேரும் அடிச்சு போயிட்டு போயிட்டாங்களே. உன் சித்தப்பா பாத்ரூம்குள்ள ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் எழுப்பி கேட்கலாம். வாங்க வாங்க, கல்ல வச்சு அந்த மண்டையில. சித்தப்பா என்னாச்சு? சார், சித்தப்பா
தென்றல், அது என்ன நோட்டு ஒன்று பிரிச்சு பாருமா. சித்து பாருமா. இது நிலாவோட ஜாதக நோட்டு. ஆமா, இது நிலாவோட ஜாதக நோட்டு தான். தப்பு தப்பு தப்பு. ஏன் தப்பு? இது நிலாவோட ஒரிஜினல் ஜாதக நோட்டு. ஆனா உன் அம்மா ஆண்டாள் அம்மா கிட்ட இந்த ஜாதகத்தை காட்டாம உன்னோட ஜாதகத்தை நிலாவோட ஜாதகம்னு மாத்தி எழுதி கொடுத்து ஆண்டாள் அம்மாவை ஏமாத்தி முட்டாங்க. இந்த ஜாதக விஷயத்த ஆண்டாள் பாட்டிக்கிட்டே ஆகாஷ்டையும் தெரியப்படுத்தலாம். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க இந்த கல்யாணத்தை நடத்துனாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே அமைதியா இருக்கணும். ஓகேவா? முதல்ல இந்த ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சா உயிர் பயத்தோட இருக்கிற உன்னோட பாட்டி இந்த கல்யாணத்தை நடத்துறாங்களான்னு பாப்போம். வாங்க போலாம். வா தென்றல். வேணாண்டி, வேணாம் தென்றல். இந்த ஜாதக விஷயம் ஆண்டாளம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அவங்க கிட்ட தயவு செஞ்சு இதை சொல்லாத. ஓஹோ, இவ்ளோ நேரமும் இங்கதான் இருந்தியா? பணத்தாசையால எவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணிருக்க நீ. அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல நீ. பத்தாததுக்கு ஏதோ பெரிய பொம்பளை ரவுடி மாதிரி இவனையும் சித்தப்பாவையும் அடிச்சு ரூம்ல அடைச்சு வச்சிருக்க. ரொம்ப கொடூரமான பொம்பளைமா நீ. உன்னை அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னை நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். நான் இப்ப என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தி ஆகணும். அத வாங்க போலாம். தென்றல், தென்றல் சொல்றத கேளு தென்றல். வேணாம் தென்றல், அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிடாதீ. அம்மா என்ன விடுமா, நான் போணும். என்ன விடு. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திதான் போறேன். விடுமா தென்றல். உன் கால்ல வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. வேணாம் தென்றல், வேண்டாம். விடுமா. நீ என்னோட வா. விடுமா. அம்மா சொல்றேன்ல, என் கூட வா. விடு. நான் போய் இந்த பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்டா. நீ சொன்ன அந்த பாட்டிலாம் ஒண்ணு நம்பாது. ஏன் நம்பாது? எவிடன்ஸ் கேக்கும். எவிடன்ஸ் தான் இருக்குல்ல. எங்க இருக்கு? தென்றல் கிட்ட இருக்கு. அப்ப தென்றல் வர வரைக்கும் வாயை மூடிட்டு இங்கே இரு. ஓகே, இங்கேயே இருக்கேன். வரட்டும். என்னக்கா, நீயும் ஆண்டியும் இந்த கல்யாணத்துல எப்படி பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு விடிய விடிய போராடி பாத்தீங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு மனசு மாறி என்ன அலங்காரம் பண்ண வந்திருக்கீங்களா? ஏய், இவளுங்க உன்னை அலங்காரம் பண்ண வரல, உன் கல்யாணத்தையே அலங்கோலம் பண்றதுக்காக வந்திருக்காளுங்க. உன் அக்கா கறி கையில என்ன வச்சிருக்கான்னு பாரு. இது உன்னோட ஒரிஜினல் ஜாதக நோட்டு. நீ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அத இப்பவே ஆண்டாளம்மா கிட்ட போய் சொல்ல போறாளாம். மாப்ள, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. நமஸ்காரம் பண்ணி உட்காரு. வாய்க்கு
பாரு, நீ இந்த கல்யாண பொண்ணு கேட்டப்பெல்லாம் கலைச்சிட்டு வீட்டுக்கு போக ரெடியா இரு. நான் போய் ஆண்டாள் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு வரேன். அக்கா, அம்மா என் ஜாதகத்துல இப்படி ஒரு குளறுபடியை பண்ணி வச்சது எனக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதனால நானும் அம்மாவை திட்டதான் செஞ்சேன். ஆனா நடந்தது நடந்துருச்சு. இதுக்காக எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை நான் மிஸ் பண்ண முடியுமா? வாய மூடு. எதடி நல்ல வாழ்க்கை? என்ன மீறி இப்ப இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்ப வேணாலும் இந்த ஜாதக விஷயத்தை பத்தி ஆண்டாள் அம்மாவுக்கும் ஆகாஷுக்கும் தெரிய வந்துரும். அப்ப அவங்க 2 பேரும் நீ திருட்டுத்தனமா தான் என் குடும்பத்துக்குள்ள வந்தியா அப்படின்னு சொல்லி உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவாங்க. அப்ப என்ன பண்ணுவ? அக்கா, கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டாள் பாட்டிக்கிட்டயும் ஆகாஷ் அத்தங்கிட்டயும் எனக்கு இந்த ஜாதக விஷயம் எதுவுமே தெரியாது, இது பண்ணது எல்லாமே எங்க அம்மா வேலைதான்னு சொல்லி என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா இவ பேசுறத? என் அம்மா மாதிரியே இவளுக்கும் நாடி நரம்பெல்லாம் திருட்டுத்தனம் தான் கலந்திருக்கு. அதனால்தான் இப்ப கூட தைரியமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நான் தான் தைரியமா இருக்கேன்னு உனக்கே தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பதட்டப்படுற? பேசாம அந்த நோட்டை என் கையில கொடுத்துட்டு நீ போயிடு. முகூர்த்தத்துக்கு நேரம் மாதிரியும் அரைஞ்சனா. இந்த ஜாதக பிரச்சனையால உன் வாழ்க்கையே வீணா போயிடும் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுன்னு நக்கல் பண்ணிட்டு இருக்க. அக்கா ப்ளீஸ் கா, புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. என்னடி பேசுற? அக்கா எப்படி காப்பா? தயவு செஞ்சு அந்த நோட்டை குடு. அவதான் இவ்வளவு தூரம் சொல்றால, குடு நோட்ட. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, குடு நோட்ட. இத நான் ஆண்டாள் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். நோட்டை குடு. வழிய விடு நிலா. அக்கா நிலா ஜெனரல் குடு. நிலா அப்படி வாங்க சொல்றல, அவ வாழ்க்கைய பாத்துக்கறேன். குடு. சொல்ற பேச்சு நீ கேளிட்டு இருக்க. குடு நிலா. நிலா நான் மாதவியத்தை வந்திருக்கமா. ரெடி ஆயிட்டியா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஐயர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அத்தை, ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் மணமடையில வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி போங்க. என்ன பாக்குற? நீ எப்படியும் கடைசி நேரத்துல எனக்கு இப்படிதான் டென்ஷன் பண்ணுவன்னு எனக்கு முதலையே தெரியும். அதான் ஏற்கனவே இந்த பாய்சன் பாட்டில ஏற்பாடு பண்ணி வச்சிட்டேன். நான் இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போனா ஆகாஷ் அத்தானோட பொண்டாட்டியா தான் நான் வெளியில போவேன். இல்லன்னா போனமா தான் போவேன். நான் இங்க இருந்து பொணமா போகணும் நீ ஆசைப்பட்டா போய் தாராளமா ஆண்டாள் பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லு. ஆனா நீ திரும்பி வரும்போது நான் சத்தியமா இங்க பொணமா தான். போக்கா போ. ஏய், ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, உனக்கு வசதியான வாழ்க்கை தான் வேணும்னா என் உயிரை அடமான வச்சாவது வேற ஒரு நல்ல பணக்கார குடும்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த குடும்பம் வேணாண்டி. உன் பேச்சு கேட்டு கை கேட்ட தூரத்துல இருக்கிற நல்ல வாழ்க்கைய என்ன மிஸ் பண்ண சொல்றியா? ஆகாஷத்தா மாதிரி ஒரு நல்லவரு எனக்கு புருஷனா வரணும். அது ரெண்டுமே எனக்கு இந்த கல்யாணத்துல தான் கிடைக்கும். தயவு செஞ்சு அது கெடுத்துறாத. அப்படி தடுக்கிறதா இருந்தா நீ இப்பவே போய் வெளியில உண்மையை சொல்லிடு. நான் இந்த விஷயத்தை குடிச்சு செத்து போயிடுறேன். நான் சும்மா இந்த விஷயத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி பயமுறுத்துறேன்னு நினைக்கிறியா? நான் நிஜமாவே குடிக்கிறேன், பாக்குறியா? நிலா,
இந்த ஒரு பாட்டில தட்டி விட்டுட்டா என்ன நீ காப்பாத்திட முடியுமா? இதே மாதிரி என்கிட்ட இன்னும் 2-3 பாட்டில் வச்சிருக்கேன். போதுமா? நிலா, ரெடி ஆயிட்டியாமா? நேரமாச்சுமா. அத்தை இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை, வந்துடுறேன். என்ன சொல்ற? நிலா வேண்டாம். நிலா நிலா தென்றகா விடு. நிலா என் பேச்சு கேளு. நிலா இங்க பாருக்கா, ஆகாஷ் அத்தா என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த விஷ பாட்டில எல்லாம் தூக்கி வீசுவேன். மா போலமா வா. அழகா இருக்க. என்னத்த அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் எனக்கு மேக்கப் பண்ணது அக்கா தான், அதான் லேட் ஆயிடுச்சு. எனக்கா நான் சொல்றது சரிதானே? பரவாயில்ல தென்றல், நீ இப்பவாவது மனசு மாறி இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. சரி வாங்க போலாம். வா. வாமா, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. நமஸ்காரம் பண்ணிக்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதம் நமः. ஓம் பூவ ஸ்வாஹா வாயுவே இதம் நமः. ஓம் சுவ ஸ்வாஹா சூர்யாய இதம் நமः. ஓம் பூர்வ ஸ்வாஹா அக்னயே பிரஜாபதியே இதம் நமः. ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமः. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதம் நமः. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. இந்த கல்யாணத்துல உன்னால எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ண முடியல. அதான் வேற வழி இல்லாம நீயே உன் தங்கச்சிய மனமேடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இப்பவாவது புரிஞ்சுக்கடி, இந்த ஆண்டாளை எப்பவுமே உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு.
कन्याय विद्महे ஐயரே, कन्याकुमारी தட்டெடு. धीमहि तन्नो प्रचोदयात्. ஆகாஷ், இந்தாப்பா தாலியை கட்டுப்பா. वासुदेव विश्वपादः क्षीरोदजे कमलधोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सर्वसम्पदां शरण्ये. ஐயரே, மந்திரத்தை சொல்லுங்க. ओ महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि. गट्टी मेलम मांगल्यं वन्दनानेन मम जीवन हेतुना कंठे वन्दे सरधां सदं सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे नमोस्तुते. सदमानं भवति सदा विष्णुं करेति आयुष्ये. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் பெரியவா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா, இந்த கல்யாணத்துக்காக அம்மா செஞ்ச காரியம் என்னன்னு தெரியுமாப்பா? தெரியுமா? வீரபாபு எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். அதனாலதான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நானும் அத்தையும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம்ப்பா. என்னால நிலா வாழ்க்கையை காப்பாற்ற முடியல. அவ விஷ போட்டல கையில வச்சுக்கிட்டு என்ன பயமுறுத்திட்டாப்பா. பரவாயில்லம்மா, இனி அவளோட விதி எப்படி எழுதிருக்கோ அப்படி நடக்கட்டும். இந்த கல்யாணத்துல குழப்பத்தை உண்டு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல? கடைசியில பாத்தியா, நான் நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுதே. ரொம்ப அலட்டிக்காதீங்க மாமியாரே. இப்ப இந்த கல்யாணம் நடந்ததுக்காக சந்தோஷப்படுற நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஏண்டா இந்த கல்யாணம் நடந்துச்சு, பேசாம அந்த சாரதாவும் தென்றலும் நிறுத்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட போறீங்க. இது நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் மட்டும்தான் கல்யாணம். ஆனா உங்களுக்கு கடைசி மணி. உங்களோட கடைசி மணிய நீங்களே அடிச்சிட்டீங்க. ஏய், என்னடி வளர்ற? அதுவா, நான் சொல்றதுக்கான அர்த்தம் இப்ப உங்களுக்கு புரியாது. ஆனா கூடிய சீக்கிரத்துல புரியும். வரட்டுமா மாமியாரே?
பாத்தியா சித்து, அவளோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்குன்னு புரியாம எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா பாத்தியா? ஏங்க விடுங்க, அவ வாழ்க்கையை காப்பாத்த நீங்களும் அம்மாவும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டீங்க. கடைசியில கல்யாணமும் நடந்துருச்சு. இனிமே ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? கடவுள் பார்த்துப்பாரு. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்ச கடவுள் நிலா வாழ்க்கையை நல்லபடியா பார்த்துப்பாரு. பூர்ணிய, சீக்கிரமா வீட்டு கதவை தர. சரிம்மா. புடிப்பா, புடி, மெதுவா. வா வா பூர்ணி, சீக்கிரமா வா. வரமா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இருடி, வந்து சொல்றேன். அவ்வளவுதானாப்பா? அவ்வளவுதாம்மா. சரி, நீ கிளம்பு. சரிம்மா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என்னன்னு கேக்குறேன்ல. ஏய், கல்யாணத்துல மீந்து போன சாப்பாடு பலகாரம் எல்லாத்தையும் ஆண்டாளமா பெரிய மனசு பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்கடி. அதெல்லாம் தான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். மா, அந்த அம்மா நம்மள கேவலப்படுத்த இதை விட வேற எதுவுமே வேண்டாமா? நம்ம ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க மாதிரி வேணும்னே அந்த அம்மா நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக இதையெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. நீயும் அதே மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வாங்கிட்டு வந்திருக்க. ஏமா இப்படி எல்லாம் பண்ற? என்னடி கூச்சம் வேண்டிருக்க? நம்மெல்லாம் என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க தானே? லக்ஷ்மி, உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப திமிரா வர பேசிட்டு இருக்க. நீ ஒழுங்கு மரியாதையா இப்பவே இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஆண்டாளம்மா வீட்டுல குடுத்துட்டு வா. ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க சொல்றத. திருப்பி குடுக்கறதுக்காகவா வேலை மெனக்கட்டி எல்லாத்தையும் சிரமப்பட்டு தூக்கிட்டு வந்து வைக்கிறேன்? பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கீங்களே, எங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லையான்னு அக்கம் பக்கத்துல வந்து விசாரிக்கிறவங்க கேட்டா அவங்களுக்கு எல்லாம் என்னத்தை குடுக்கறது? அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்காக அசிங்கமா மீந்து போனதே எடுத்துட்டு வருவேன்? அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன காசு இல்லையா? ஆமா ஆமா, கேக்குறவங்களுக்கு குடுக்கறதுக்காக தான் நம்ம லட்ச லட்சமா சம்பாதிச்சு வச்சிருக்கோம் பாரு. பூர்ணி வா, இதெல்லாம் எடுத்து லக்ஷ்மி. ஆகாஷ், நீ நிலாவுக்கு ஊட்டுப்பா. சரி பாட்டி. பாத்து பாத்து. சரி ஆயிடுச்சா? ஆகாஷும் நிலாவும் புதுசா கல்யாணமான ஜோடிங்க. தனியா மனசு விட்டு பேசணும்னு நினைச்சிருக்காங்க. பேசிட்டு போட்டுமே, கொஞ்சம் அனுப்பி வைங்கம்மா. சரி போ. போயிட்டு வாங்க, போங்க. என்ன ஆகாஷ்? தேங்க்ஸ் பா. இன்னும் இந்த கல்யாணம் நடக்கல இல்ல? இந்த கல்யாணம் நடக்க கூடாதியா? இந்த கல்யாணத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய பித்தலாட்டம் பண்ணிருக்காங்க ஐயா. இந்த விஷயத்த நான் உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி ஆகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க இருக்காங்க? கொஞ்சம் தலியா. ஒரு நிமிஷம் ஏரியா, நான் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன். யோ, நீ இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? யோ, என்ன விடுங்க, நான் போகணும். இரு, நானா பொண்ணு வீட்டுக்காரன். கல்யாணத்துல யாரும் பித்தலாட்டம் பண்ணாங்கன்னு சொன்னல, அப்படி என்ன பித்தலாட்டம் பண்ணாங்க? அதையா கேக்குற? பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி எழுதி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க ஐயா. அப்படியா? யார் இந்த காரியத்தை பண்ணுது? பொண்ணோட அம்மா தான். அவ அம்மா இல்லையா, பெரிய ராட்சசியா. அப்ப பொண்ணு அவ அம்மாவோட பெரிய கில்லாடி. ஆத்தாள் மகளுமா சேர்ந்துகிட்டு இந்த கல்யாணத்துல எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யோ, என் பொண்டாட்டி இருந்து 4 வருஷம் ஆச்சு. என்ன தைரியம் இருந்தா அவளையும் இழுத்து என் பொண்ணையும் தப்பா பேசுவ? எவ்வளவு திமிரு இருந்தா நீ இங்க வந்து எங்க குடும்பத்தையும் தப்பா பேசுவ? வாயாங்க
நிலா நிலா ஏதாவது பேசு. என்ன பாக்குற? இது வரைக்கும் இந்த ரூம் எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருந்தது. இனிமே இந்த ரூம், இந்த கட்டில், இந்த பெட், அந்த பில்லோ, அந்த கபோர்டு, அதுக்குள்ள இருக்கிற வார்ட்ரோப், இப்படின்னு இந்த ரூம்ல இருக்கிற எல்லாத்துலயுமே உனக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. அப்படியா? அப்போ நீங்களும் எனக்கு பாதி தான் கிடைப்பீங்களா? இல்ல இல்ல, அதுல மட்டும் பாதி கிடையாது. பின்ன ப்ளீஸ் 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 வேண்டான்னு சொல்றேன்ல, சொன்ன கேளுங்க ப்ளீஸ்ங்க. ப்ளீஸ் வேண்டாம், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் 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 வேண்டாம். இத்தனை நாளும் நம்ம பையனை சரியான அம்மாஞ்சி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த விஷயத்துல அவங்க அப்பாவையே மிஞ்சிடுவான் போல இருக்கே. அவங்க 2 பேரும் அவங்க ரூம்ல, ஐயோ போங்கட்ட, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், நீ எதுக்காக இப்படி சிரிக்கிற? நீ எதுக்கடி வெக்கப்படுற? வெக்கப்படாம அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது அவங்க 2 பேரும் ஜாலியா கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தொந்தரவு பண்ண வேணாமேன்னு நானே அவங்கள பாக்காத மாதிரி திரும்பி வந்துட்டேன். நான் பண்ணது கரெக்ட் தானே? மூஞ்சில போட்டனா அப்படியே. ஏன் இப்ப பாரு என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? ஏய், நீ இப்போ அந்த நிலாவுக்கு மாமியாரடி. நீ அவகிட்ட மாமியார் கெத்த காமிக்கணும். மருமகளா அவதான் உனக்கு இந்த மாதிரி சேவைகள்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ அவளுக்கு அடிமை மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அவளுக்கு நீ ஜூஸ் எடுத்துட்டு போனத கூட பாக்காம அவ அதுக்குள்ள புருஷன் கூட கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கா. அத பார்த்ததும் நீ அவளை கண்டிக்காம கண்டும் காணாத மாதிரி திரும்ப வந்துட்டேன்னு சொல்ற. இத பாருடி, அந்த நிலா ஏற்கனவே கொஞ்சம் வில்லங்கமானவன். அவளை இன்னையிலிருந்தே உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க பாரு. அப்பதான் அவ உனக்கு கடைசி வரைக்கும் மரியாதை கொடுப்பா. புரிஞ்சுதா? அட போங்கத்த, நான் ரொம்ப நல்ல மாமியாரு. உங்கள மாதிரி மோசமான மாமியார் கிடையாது. என்னது? நீ கவலைப்படுற அளவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு அப்படி என்ன நிலைமை வரப்போகுது? ஏன் கேட்க மாட்டீங்க? நிலா ஆகாஷ் கல்யாணத்துல பெண்டல் அம்மா கிட்ட நீங்க அடி வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும். என்ன அடிடா சாமி! என்னையும் அந்த வீரபாகுவையும் கட்டையால அடி பின்னி எடுத்துட்டாங்க. பாரா, உன் வருங்கால மாமியார சாதாரணமா நினைச்சிடாத. அது ஒரு பொம்பளை. உன் உயிர் நண்பங்கிற முறையில உன் உயிர் மேல அக்கறை இருக்கிறதுனால முறையா சொல்றேன், தெளிவா கேட்டுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தென்றல் கிட்ட கூட லைட்டா பிரச்சனை பண்ணிக்க. ஆனா தப்பி தவறி கூட அவங்க அம்மா கிட்ட எந்த வம்பு வச்சுக்காத. அப்புறம் உன் நிலைமையும் தாறுமாறு தான் சொல்லிட்டேன். பாத்தியா என் நிலைமைய? இன்னும் சரியா நடக்க கூட முடியலடா. பிரிங்க பொம்மை மாதிரியா ஆயிட்டேன். சிரிக்காதீங்க சின்ன பையன் மக்களா.
நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு பாருங்க. அம்மா, ஊராட்சி மன்ற தலைவிய ஒன்னு சொல்றேன், தெளிவா கேட்டுக்கங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தென்றல் அம்மா கிட்ட மச்சான் மட்டும் இல்ல, நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அப்பதான் உங்க உடம்பு பத்திரமா இருக்கும். அத விட்டுட்டு நாம தான் பெரிய அரசியல்வாதிங்கிற திமிர்ல அந்த அம்மா கிட்ட ஏதாவது எடா கூடமா பிரச்சனை பண்ணீங்கன்னு வைங்களேன், அப்புறம் உங்க நிலைமையும் தாறுமாறுதான். சொல்லிட்டேன். லூசு மாதிரி உளறிட்டு இருக்க. நான் லூசா? ஆமா 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 ஆமா, நீங்க பெரிய புத்திசாலி தானே. அதனாலதான கல்யாணத்துல தென்றல் கூட சேர்ந்துக்கிட்டு நிலா வாழ்க்கையை காப்பாத்துறோம்னு எப்படி எல்லாம போராடி கடைசியில அந்த தாய் கிழவி ஆண்டாளாமா கிட்ட தோத்து போயிட்டீங்க. டேய் சித்து, என்னடா உன் முன்னாடியே உன் அம்மாவை இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், நீயும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. அவன் எங்கம்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்? அவன் உண்மையதானே சொல்லிட்டு இருக்கான். நீங்க நிஜமாவே நிலா கல்யாண விஷயத்துல ஆண்டாள் பாட்டிக்கிட்ட தோத்துதானே போனீங்க? அட பாவி. ஓ, அப்ப நீயும் இவன் பக்கம் தானா? ஐயோ, நான் எப்பவும் உண்மை பக்கத்தாமா இருப்பேன். நன்மேண்டா, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ளம் மட்டும் நானே உசுர கூட தாரேன். நண்பன் கேட்டா வாங்கிக்கான்னு சொல்லு. சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கங்க. நிலா கல்யாண விஷயத்துல நானும் தென்றலும் அந்த ஆண்டாள் கிட்ட தோத்து போகல. ஆண்டாள் தான் நிலா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமாண்டா, என் தக்காளி. Thank you for the landing. இனிமே நான் நிலாவை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கும் தென்றலுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான் நான் யோசிக்க போறேன். அப்படியாமா? அம்மா சூப்பர்மா. நல்லா யோசிச்சு சீக்கிரமா எங்க கல்யாணத்துக்கு ஒரு நல்ல டேட்டா குறிச்சு வச்சிருங்கம்மா. அவசரத்தை பாத்தியா இவனுக்கு? சீக்கிரமா ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க. சொல்றோம்மா. நல்லா பொறுமையா அலசி ஆராய்ஞ்சு இன்னைக்கு எந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் நடந்தா சரியா இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க. இதோ சொல்றோம்மா. ஏன்னா ஏற்கனவே ஆகாஷ்க்கு 2 தடவை கல்யாணம் பிக்ஸ் ஆகி கடைசியில நடக்காம போயிடுச்சு. ஆனா இந்த முறை கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துடுச்சு. அதே மாதிரி சாந்தி முகூர்த்தமும் இன்னைக்கே நல்லபடியா நடந்துருச்சுன்னா குடும்பத்துல எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இவங்க 2 பேரோட ராசிப்படி இன்னைக்கும் நாளைக்கும் தான் நாள் நல்லா இல்ல. ஆனா நாளைக்கு மறுநாள் ராத்திரி 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள நேரம் ரொம்ப அமோகமா இருக்கு. அந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிட்டா உங்க குடும்பம் அற்புதமா விருத்தி ஆகும். அப்ப இன்னும் 10 மாசத்துல நான் என் பேரனையோ பேத்தியோ பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷம் அம்பலவாணன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே நாளன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தை வச்சிடலாம். ரொம்ப நல்லதுமா. அப்ப நான் வரேன். நான் வரேம்மா. என்ன மாதிரி இமேஜினேஷன்? அது போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அதான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க. அது கேட்கும் போதே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ப்ளீஸ், ஒரே ஒரு கேஸ். வேண்டாம் ப்ளீஸ், ஒன்னே ஒண்ணு. இல்ல ப்ளீஸ். யாரு போன்ல?
என்னாச்சு? பாட்டி கால் பண்றாங்க. பாட்டி தானே? அதுக்கே ஏதோ பயங்கரவாதியை பார்த்த மாதிரி எப்படி பதுங்குறீங்க? அட்டன் பண்ணி பேசுங்க. இல்ல பாட்டி எதுக்கு இங்க இருந்துகிட்டே கால் பண்றாங்கன்னு தெரியலையே. வேற எதுக்கு? நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான். சரி இரு, என்னன்னு கேட்கலாம். அட்டன் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க பாட்டி. நீயும் நிலாவும் கீழே வாங்க. எதுக்கு பாட்டி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கீழே வாங்க. என்னாச்சு தான்? பாட்டி நம்ம கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? 2 பேரையும் கீழே வர சொன்னாங்க. சரி வாங்க போலாம். ஒரே ஒரு தடவை. நோ வேண்டாம் ப்ளீஸ் அத்தான் விடுங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் 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 நோ அத்தான் சொன்ன. ஆகாஷ், நிலாவை கூட்டிக்கிட்டு கீழே வா. தோ வந்துட்டேன் பாட்டி. வா போலாம். உங்க 2 பேரோட ராசிப்படி சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கும் நாளைக்கும் நாள் நல்லா இல்லையா? நாளன்னைக்குதான் நாள் நல்லா இருக்கா. நாளன்னைக்கு ராத்திரி 9ல இருந்து 10 மணிக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடத்தினாதான் நம்ம வம்சம் விருத்தியாகும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கா பாட்டி? 2 நாள் தானேடா. என்னமோ 2 வருஷம் மாதிரி 2 நாளான்னு கேக்குற? சரி இல்லையே. நேத்து வரைக்கும் நீ சரியாத்தானே இருந்த. இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீ எப்படி இப்படி மாறி போயிட்ட? இவதான் உன்னை அப்படி மாத்திட்டாளா? ஐயோ இல்ல பாட்டி, எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எத்தனை நாள் கழிச்சு நடந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்க பேரனுக்கு தான் கவலை. அப்படியாடா? இல்ல பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 2 நாள் தானே, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 நாள் வரைக்கும் 2 பேரும் பயங்கர கட்டுப்பாடா இருக்கணும். அத விட்டுட்டு ஏடா கூடமா ஏதாச்சும் நடந்துச்சு பிச்சு பிடுவேன் பிச்சு. இல்ல பாட்டி. இல்ல பாட்டி, நாங்க கண்ட்ரோலாவே இருக்கோம். போங்க.